நீங்க ஏன் காய்ஸ் இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலையே. சரி வாங்க, உங்களை நான் ஏன் முட்டாள்னு சொல்றதுக்குன்ற ரீசனை சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டோட மொத்த வருமானமே 36 லட்சம் கோடி தான். அதுல இருந்து ஒரு 10% மட்டும் தான் நம்ம செலவுக்காக வருது. மீதி அமௌண்ட்ல எங்க போகுது நான் கீழே மென்ஷன் பண்ணிக்க, நீங்க பாத்துக்கோங்க. இப்போ அந்த 36 லட்சம் கோடியில வந்துட்டு ஒரு 4.5 lakhs crores மட்டும்தான் நம்ம செலவுக்காக இருக்குது. அதோட ரெவென்யூ வந்துட்டு எங்க எவ்வளவு ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கறது நீங்க இந்த சார்ட்டை பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம விஜய் அண்ணா கிட்ட வருவோம். இவர் சொன்ன விஷயங்கள்ல மெயினான விஷயத்த மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன். லைக் வந்து மகளிர் உரிமை தொகை, வெற்றி பயண திட்டம், அன்னபூர்ணி, சூப்பர் சிக்ஸ், அண்ணன் சீரு, இது எல்லாமே போட்டிருக்கேன். இப்ப மாசம் 2500 ரூபா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறப்ப நமக்கு அப்ராக்சிமேட்டா 6.7 லட்சம் கோடி வருது. இது போக வந்து இந்த வெற்றி பயண திட்டம், அன்னபூரணி, அண்ணன் சீரு, இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டா நான் போட்டிருக்கேன். இதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 8 லட்சம் கோடின்னு நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு உண்டான செலவுகள். இது போக இன்னும் ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்கு. லைக் வந்து காமராஜர் திட்டம், பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான திட்டம், அதுக்கப்புறம் கிராஜுவேட்ஸ்க்கு 4000 ரூபா, டிப்ளமோ காய்ஸ்க்கு 2000 ரூபா, அப்புறம் பைக்கு தருவேன், அதுக்கப்புறம் வந்து காவலர்களுக்கு வந்து 25,000. இதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணல. இது பண்ணாமலே வந்துட்டு உங்களால யோசிச்சு பாருங்க, 8 லட்சம் கோடி. நம்ம பட்ஜெட்டே வந்து 4 லட்சம் கோடி தான். அதுல வேற நம்ம ஒரு 70,000 80,000 கோடி வந்துட்டு வட்டி வேற கட்டுறோம். இதுல வச்சு எப்படி இவங்க வந்து நடத்த முடியும்? ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஒரு வேளை வந்து இதை கேட்கற நம்ம முட்டாளா இல்ல சொல்ற அவங்க அறிவாளியா, இதை விட பெட்டரா வந்து இது பண்ணுவாங்களான்னு தெரியும்.